அவருக்கு வேற வேலை இல்ல, அதனால டெய்லி ஒரு அறிக்கை கொடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்ல. ஓகே, ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது. எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார், அதில் என்ன தவறு? கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார். இது என்ன தப்பு இருக்கிறது? எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை. பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை. அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள். இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை 2006 முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது. மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்திலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம். அதனால் தான் 5 ஆண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார். உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார். எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரீனா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது. மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம். அதனால் தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரீனா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார். எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞர் அவர்கள் மரீனா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள். இதெல்லாம் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி, 86 வயது, இன்று தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி, இது சோசியல் ரிஃபார்மிஸ்ட். அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது? உங்கள் தந்தையிடம் நீங்க என்ன எந்த பாடம் கத்துக்கல? இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி. உங்கள் மடியில கனம் இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு பதட்டம்? உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில், அதுவும் அங்க அமெரிக்காவில் அங்க FBI எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் இதை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு. அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு, விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பேர் அங்கே அடிபடுது, கைவிட்டு வாங்கி இருக்கிறாங்கன்னு. அதுக்கு விசாரணை வைங்க. நீங்க நேர்மையா நியாயமா இருந்தீங்கன்னா நீங்க விசாரணை வை. யார் அதுல கைவிட்டு வாங்கியிருக்காங்க, யார் வாங்கி பண்ணிருக்கான்னு செய்யுங்க. உண்மை வெளியில வரணும். இது உங்களுடைய கடமை. அது அதை விட்டுட்டு அவருக்கு வேலை இல்லைன்னா என்ன பதில்? அது ஒரு முதலமைச்சர்கிட்ட இவ்வளவு ஒரு பதில் யாருமே எதிர்பார்க்கல. நாங்க எதுவும் எதிர்பார்க்கல. எங்களுடைய மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணும்.